ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அந்த பல்லூரியில் பச்சை நிற மைதானத்தில் ஓரத்தில் இருக்கிற பழைய ஹாஸ்டல் ஸ்டெப்பில் தான் நானும் என் ஃப்ரெண்டு பார்த்திபனும் உட்காந்து கையில் குளிர் பாட்டிலோட அமைதியாக சுவைச்சிட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். அந்த மைதானத்துக்கு ஒரு காவல்காரர் இருப்பார். பொதுமக்கள் யாரையும் உள்ளவே விட மாட்டார். ரொம்ப சிலர்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க. எனக்கும் அப்படி தான் ஒரு மூடு வந்தால் நான் என் பல்சர் பைக்கில் வந்து நிறுத்திட்டு அவங்ககிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு அவனை சல்யூட் அடிச்சுட்டு வாங்க சாருன்னு வழியை விட்டுடுவான். பிறகு யாருமே எங்களை பக்கத்தில் கூட வந்து பார்க்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவனே தண்ணி குடிக்க போயிடுவான். மைதானத்து அப்பால் இருக்கிற யாரும் குடியிருப்பு ஏரியாவில் ஆளுங்க குறுக்கு வழியில் போகணும்னா இந்த மைதானத்தை கடந்து தான் போகணும். ஆனால் இவன் அனுமதிக்கவே மாட்டான். மைதானம்னா சின்னதாக நினைக்காதீங்க. வெள்ளைக்கார காலத்தில் கிரிக்கெட் ஆடின பெரிய பச்சை மைதானம். அதில் தான் நானும் பார்த்திபனும் அன்னைக்கு அமர்ந்து குளிர்பானம் குடிச்சிட்டே இருந்தோம். நேரம் மாலை ஒரு 7 மணி இருக்கும். இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. தூரத்தில் அனுஷ்கா சைக்கிளில் வந்துட்டே இருந்தான். வந்த உடனே சடான்னு சைக்கிள் நிறுத்திட்டான். டயர் பார்த்தா காலை வச்சு ஓங்கி உதைச்சா. ஐயோன்னு சலிச்சிட்டே இருந்தான். அப்போவே தெரிஞ்சது சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சின்னு. அந்த மாலை நேரத்தில் தண்ணியை வர அனுஷ்காவை பார்த்ததும் மனசு ஒரு வேகம் ஏறிடுச்சு. குறுக்கு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிச்சு. உடனே எழுந்து வேகமாக அவள் பக்கத்தில் போனேன். என் பின்னாடி பார்த்திபனும் வந்துட்டான். என்னாச்சு அனுஷ்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவள் மூங்கால் வரைக்கும் ஸ்காட்டில் ஆண்கள் டைப் ஷர்ட் போட்டுருந்தே இருந்தான். இப்போ தான் குளிச்சு வந்துரு போல இருந்துச்சு. அவகிட்டேருந்து ஒரு சில்லுன்னு ஒரு நல்ல வாசனை வந்துச்சு. யார்? ஓ நீங்களா? சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? இந்த நேரத்தில் பஞ்சர் கடை தேடணுமே, ரொம்ப கடுப்பாக இருக்குமே. அவள் சலிப்பாக சொன்னான். பேச்சில் படப்படைப்பு, சேலும் வேகம். இந்த அனுஷ்கா குட்டி ரொம்ப சர்க்கரை கட்டி மாதிரி இருக்குது. எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. டே பார்த்திபா மாப்பிள்ள, அனுஷ்கா தனியாக இருக்காடா, நம்மள தாண்டா ஹெல்ப் பண்ணணும். கண்ணில் கட்டு போடாத மச்சி அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஏக்கம் தெரிஞ்சிச்சு. சரிடா, நீ இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பஞ்சர் பார்த்துட்டு வாடா, நான் இங்கே இருந்து அனுஷ்காவை கூட பேசிகிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான். பார்த்திபன் என்னை ஒரு முறைச்சி பார்த்துட்டான். இவ்வளோ தூரம் சைக்கிள் தள்ளிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அனுஷ்கா நினைச்சாலும் எதுவும் சொல்லவே இல்லை. அதனால் அவனால் மறுக்க கூட முடியல. நான் அவனை நெருக்கி வாடா மாப்பிள்ள போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே இருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னேன் நான். அவனுக்கும் என் கண்கள் புரிஞ்சிச்சு. சரிடா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டே இருங்க, நான் போய் பஞ்சர் போட்டு வரேன்னு சொன்னான். நான் போய் டயர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சைக்கிள் தள்ளிக்கிட்டு பொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அனுஷ்கா என்னை பார்த்து இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். மனசு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நேராக கேட்டுட்டா. அதோ பாரு அனுஷ்கா, அங்கே என் பல்சர் பைக் நிற்குது. ஹாஸ்டல் படியில் உட்காந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு என் கூடவே வந்தான். ஹாஸ்டல் வாசலில் வந்ததும் நான் பைக் சீட்டில் சாஞ்சி நின்னேன். அவன் ஏனோ தெரியல என் அருகிலே எதிர்பக்கம் நின்னான். அந்த இடம் ரொம்ப டார்க் ஏரியா. போவா வருவா யாருமே எளிதாக பார்க்கவே முடியாத மாதிரி ஏரியா. யாருமே வர மாட்டாங்க அந்த சைடு. இப்போ ஒரு சமயத்தில் வாட்ச்மேன் கிழமை கூட மைதானத்து கேட் பக்கத்தில் உட்காந்துருந்தான். இங்கே வரவும் மாட்டான். அனுஷ்கா மறுபடியும் கேட்டான். இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? ஒன்றும் இல்லை அனுஷ்கா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன் நான். இல்லைடா பொய் சொல்லாதடா, தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா தானே? நேராக குத்திட்டான். எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. எப்படி தெரியும் உனக்கு அனுஷ்கா அப்படின்னு சொல்லி நான் என் ஆள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதான் நல்லா வாடை அடிக்கிறாரு, என் மூச்சுலாம் அடைக்குதுடா உங்கள் வாடையால். என் அப்பா குடிக்கிறது நான் எப்படி தெரியாமல் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என் பக்கத்தில் பைக் சீட்டில் சாஞ்சி நின்னான். அப்படியே சரி ஓகேன்னு நானும் சொல்லி நான் மறைஞ்சி வச்சுருந்தேன் மிச்ச குளிர் பாட்டில் எடுத்து ஒரு மடக்கு குடித்தேன். ஆனால் பேபி வாசனை விட உங்கள் பெர்ஃப்யூம் வாசனை ஜாஸ்தியாக இருக்குது, தூக்குது அப்படின்னு சொன்னேன் நான் பேட்டி இருந்தது அப்போவே அழகாக க்ரீட் அவென்யூ காட்டோட கலந்து வந்த சும்மா அடித்து தூக்குது. நீ குடிச்சிருக்கியா அனுஷ்கா? கொஞ்சம் ட்ரை பண்ணுறியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுஷ்கா கிட்டே கொடுத்தேன் ஒரு பாட்டில். இது வரைக்கும் அவங்க குடித்ததில்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அவள் சலிக்க முகம் காட்டவே இல்லை. பக்கவாட்டில் பார்த்த அந்த பார்வையில் ஒரு தைரியமான அசால்ட்டாக இருந்துச்சு. இருட்டிலையும் அவன் கண்கள் ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் குடிச்ச பார்க்குறியா? பச்சி பதர் போகும் அப்படின்னு சொன்னான். ஆசை தான், ஆனால் வேணாம்னு கூலாக சொல்லிட்டான். ஆசைப்பட்ட செஞ்சிடலாமா? சும்மா ஒரு சிப்பு அடிச்சுப்பாரு, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை லேசாக கண் முன்னாடியே நீட்டினேன். ஆசைக்கு இல்லை, ஏன் இந்த கண்ணில் இப்படி ஒரு ஆளுங்க அலையா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பதிலும் கூட காத்திருக்காம என் கையில் இருந்த பாட்டிலை வாங்கிட்டா அனுஷ்கா. கடன்னு கால்வாசி பாட்டிலை ஒரே மூச்சு குடிச்சிட்டா. ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதற ஆரம்பிச்சிட்டேன். அவள் வாயிலிருந்து நுரையாக துடைச்சிட்டே இருந்துச்சு. இன்னொரு கையால் பாட்டிலை என்கிட்ட நீட்டினான். எப்படி இருக்கான் அனுஷ்கா? லேசாக கசக்குத மாதிரி இருக்கான். வேறு ஒன்றும் புரியல. இதில் என்ன இருக்குதுன்னு இவ்வளோ காசு போட்டு வளையிறீங்களா? உங்கள் அப்பா இதே தானே குடிப்பார் இல்லை?
அவர் குடிக்கிறது சின்ன பாட்டிலு, ரம்மு இல்லைன்னா ஸ்காட்ச் மாதிரி ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவள் தலையை லேசாக சிலுப்பிட்டு, ஓ அது வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த மாதிரியே சொன்னான். இப்போ தான் மருந்து லேசாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, இதில் ஆல்கஹால் ஜாஸ்தியாக இருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் கேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா ரொம்பவே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போது நான் சிரிச்சுக்கிட்டு, அதான் இந்த உடம்புக்கு இது நல்லது இல்லை, உடம்பு எல்லாம் கொஞ்சம் பாலிஷ் ஆகிடும், ஷைனிங் ஆகிடும் அள்ளி விட்டான் பொய்ய. அவள் உடனே என் கையை தான் விரலில் லேசாக தடவ ஆரம்பிச்சிட்டான். ஓ அதனால தான் உங்கள் உடம்பு இப்படி பலபலன்னு இருக்கோ, மின்னுதோ அப்படின்னு சொல்லி கேட்டான். இவ தெரிஞ்ச கேட்குறாளா இல்லை உண்மையிலே தெரியாமல் கேட்குறாளா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மனசுக்குள்ளே, டே கார்த்தி, இந்த குட்டி உன் மேலே ஆசை வச்சு ஏதோ சாக்கு போக்கு ஏதோ தொட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பேச்சை மாற்றி, ஏன் அனுஷ்கா நீ தான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப விளையாடுறியே, ஏன் ரெகுலராக ப்ராக்டிஸ்க்கெலாம் வரவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்தில் என் ஸ்போர்ட்ஸ் வேறு லெவல் இழுக்கிற மாதிரி ஒரு கொக்கி போட்டேன். அவன் சிரித்து, அந்த கோச்சை எனக்கு அவ்வளோ பிடிக்காதுடா, அம்மா ஃபோன்னு சொல்கிறதால தான் நான் வரேன். பிறகு பேச்சை மாற்றி, இன்றைக்கி உன் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மறுபடியும் தலையை லேசாக சிலுப்பிட்டேன். ட்ரெஸ்ஸா? இல்லை உண்மையா, நாகஸ்திரம் விசிட்டேன், எங்கள் செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். மற்றவங்கள விடு, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பேச்சுக்குள்ளேயே எங்கள் இடையில் இருந்த இடைவெளி குறைஞ்சதே இருந்துச்சு. அரை அடி தூரத்தில் அனுஷ்கா. இப்போது பேச்சு திசை மாறிய காரணம் என் மேலே அவளுக்கு இந்த ஆசையும் அந்த அத்தி மாலை நேரத்தில் லேசாக வீசுகிற குளிர் காற்றும் தான் எங்களை ரொம்பவே பிடிச்சிச்சு. நீங்கள் போயிட்டு வர பெர்ஃப்யூம் வாசனை ரொம்பவே பிடிக்கும், தலையை குனிஞ்சி சொன்னான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இவளுக்கு பெர்ஃப்யூம் மேலே தான் ஆசை. காலையிலேருந்து ப்ராக்டிஸ் போகும்போதெல்லாம் லேசாக பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டே போவேன். அதில் மயங்கி போன எங்கள் 2 பேரோட நெருக்கம் அந்த மாதிரி காந்தமாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பிடிக்கும். மெதுவாக அவள் காது கிட்ட போய் கேட்குற மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கையால் அவளை வளைச்சி நெருக்கமாக ஹக் பண்ண ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஹக் பண்ணிகிட்டே இருந்தேன். அவள் மறுப்பு எதுவுமே சொல்லாமல் என் தோளில் சாஞ்சி அப்படியே, உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டியர் அப்படின்னு சொன்னான். ஆனால் நமக்கு பிடிக்காத வார்த்தை சொல்கிறாள்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன். மிச்சம் இந்த குளிர்பானத்தில் ஒரே மூச்சில் முடிச்சிட்டு பாட்டிலில் தூக்கி ஹீரோ மாதிரி வீசிட்டு, எங்கள் குடும்பத்தில் பற்றி உனக்கு தெரியுமா அனுஷ்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கும்டா, ஆனால் லவ் பண்ணவே முடியாதுடா. அவன் நாடியை பிடிச்சி கண்ணால் ஊடுருவி பார்த்துட்டே இருந்தேன். அவள் காலகட்டம் டீனேஜ் பருவம், பெண்கள்கிட்ட பேச கூச்சம் இருக்குது, ஆனால் மாற்றுப்பாலை தெரிஞ்சிக்கணும், மோகம் கொள்ளணும்னு ஆசை இருக்குது, அதை தான் லவ்னு சொல்கிறாங்க. ஆழமாக நம்பின காலம். அவன் என் கண்ணை அமைதியாக கொஞ்சம் நேரம் பார்த்தான். பிறகு சடான்னு கண்ணை தாழ்த்தி, ஓ நீங்கள் சாஞ்சனா அக்காவை லவ் பண்ணுறீங்களா கிசு கேட்டான். சாஞ்சனா நான் முதல்ல சொன்ன தேசிய வீராங்கனை, அவள் என்கிட்ட நல்லாவே பேசுவான், அவ்வளோதான். இல்லைனா நான் தொடுற முதல் பொண்ணு நீ தான். அள்ளி விட்டான். ஒரு வகையாக பார்த்தா அது பொய் இல்லை தான். என் அத்தைங்க பெரியம்மாங்க எல்லாமே என்னை வலிச்சாங்க, ஆனால் முதல் தொடுதல் இவன் மட்டும்தான். சரி நிறுத்துப்பா, இந்த யோகிய போலாம் நடிக்கிற வேஷம் என் காதல் நல்லா விழுது அனுஷ்கா சொன்னான். நான் சொல்கிறது அப்போ எனக்கு இருந்த மனசு நிலை தான். உங்களுக்கும் தான் பிடிக்குமா? போதையிலே இல்லை, என் மேலே இருந்த மயக்கத்திலே கேட்டான். தெரியலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் மார்பு சட்டை மேலே போட்ட கை என்னை கிறுக்கிற்கு தலை சுத்த போதையில் ஏறிச்சு. யூ ஆர் டு பியூட்டிஃபுல் என டார்க் அழகி என சொன்னேன். அவள் அதை தன் காதலை சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டே போல. நெட்டில் ஒரு மென்மையான உமா ஒன்று வச்சேன். அவள் உடனே கண்ணை மூடிட்டு வேறு உலகத்துக்கே போயிட்டான். தன் நிலையை மறந்து ஆகாயத்துக்கே பறந்து போயிட்டாவன். நான் அவள் முடிய 2 கண்களையும் லேசாக உம்மா கொடுத்தேன். பிறகு மூக்கில் அப்படியே இறங்கி அவள் உம்மா மேலே இதழ்களில் மெல்லிய முத்தம் கொடுத்தேன். முதல் தடவை அவள் என்னை வரவேற்கிற மாதிரி உதட்டை விரித்து வச்சுருந்தே இருந்தான். அவ்வளோ நளினமாக வெளிநாட்டு ஸ்டைலில் தமிழ் பொண்ணுக்கு இப்படி ஒரு இனிமையான உம்மா இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொன்னான். அவன் முழுக்க தன்னை இழுத்துக்கிட்டான். நான் அவளை இழுக்க ஆட்கொள்ள ஆயத்தமான பேச்சு 2 பேருக்கு நின்று போச்சு. மூச்சு வேகமாக வந்துச்சு. அந்த மாலை குளிர் காற்று எங்களுக்கு சமரசம் வீசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே காமம் கனவில் குதிச்சுட்டே இருந்துச்சு. மோகம் தீயாக பரவி ஒருத்தர் முழுசாக அடைஞ்சிக்கிற அந்த மோகமான நேரம், அந்த ரொம்ப ஸ்பெஷல் தண்ணிது இவ சூட்டை அடக்குமான்னு இப்போ புரியுது. என் கைகள் அவள் பின்னால் கொண்டையை தவிர்த்து கழுத்தில் வருடி முத்தமிட்டு நிலையை தொடர்ந்தேன். அவள் தோலை தழுவி சட்டை பட்டன்களை கை வச்சு மெதுவாக கழட்ட ஆரம்பித்தேன். அவள் தடை எதுவும் சொல்லலை, தள்ளியும் நிற்கவும் இல்லை.
என் செயல்கள் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி என் தோளில் தொங்கிட்டு இடுப்பு அசைக்க என் மேலே இன்னும் நெருக்கமாக ஆகிட்டான். அந்த நொடி எல்லாம் நின்று போச்சு. காற்று, இருட்டு, எங்கள் மூச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேறு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.